ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் 2,50,000 ரூபாய்க்கு ஒரு தரமான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. வெறும் 2,50,000 உனக்கு வந்து 2,50,000 வந்துட்டு வெறும்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கம்மி பணமாக தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் நான் ஏன் இது வந்து வெறும் 2,00,000 அப்படிங்கிறேன்னா, அவ்வளோ விஷயம் இந்த வண்டியில் இருக்குது. வாங்க இந்த வண்டியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷெஃபருண்டா டிவி. நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கார் டிஎன்ஏவா அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக வந்துட்டு யூஸ்வலாக ஈவிஸில் 48 வோல்ட் இல்லை 72 வோல்ட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் பைக் செக்மெண்ட்டில் கிங்காக இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட்டே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 60 வோல்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ரேப்டே வந்து என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 240 வோல்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால எனக்கு என்ன யூஸ் இருக்குது, கஸ்டமராக எனக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த 240 வோல்ட் பேட்டரியை வச்சுட்டு நீங்கள் கார்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த சார்ஜரை நீங்கள் இந்த பைக்கில் யூஸ் பண்ணலாம். அதாவது CCS2 சப்போர்ட் வந்துட்டு இந்த பைக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஒரு கார் சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் அதை சார்ஜர் எடுத்து நீங்கள் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமையே நீங்கள் இதில் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த 240 வோல்ட் பேட்டரியை வச்சு நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் வந்து லெஸ்ஸாக தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் வந்து நல்ல எஃபிஷியன்சி நம்மளால் எடுக்க முடியும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 240 வோல்ட் சப்போர்ட் இருக்கிறங்காட்டி நீங்கள் இதுக்காக ஒரு ப்ரொப்ரைட்டரி சார்ஜருங்கிறத நீங்கள் தயாரிக்க வேண்டியதில்லை. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கார் சார்ஜர்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் எதில் வேணால் நீங்கள் போய் இந்த வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீடை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது இந்த வெஹிக்கிள் வந்துட்டு 22 கிலோவாட் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹார்ஸ் பவர் படி சொல்லணும்னா 30 ஹார்ஸ் பவர். 30 ஹார்ஸ் பவரா என்ன ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 0 to 60 வந்துட்டு வெறும் 3.5 செகண்ட்ஸில் இந்த வெஹிக்கிள் ரீச் பண்ணுது. எனக்கு வந்துட்டு சொல்லணும்னா க்ளோஸ் டு அல்ட்ரா வயலட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கிடச்சிது. ஏன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 70 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கிடைக்குது. அல்ட்ரா வயலட்டில் 100 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கிடைக்குது. இதோட டாப் ஸ்பீட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பெனி 135 கிலோமீட்டர்ஸ்/h சொல்கிறாங்க. என்னால் வந்துட்டு 125 km/h தான் போக முடிஞ்சது. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் இந்த வண்டியை ஓட்டி பார்த்ததோ சென்னை ரோடை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. வண்டி போக ரெடியாக இருந்தாலும் ரோடு வந்து எனக்கு அந்த ஸ்பீடு போகிறதுக்கான ஒரு இடத்த வந்து கொடுக்கல. ஸோ அதனால் 125 kph நான் போனேன். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பைக்கை வந்துட்டு கம்பெனியே வந்துட்டு ஒரு 300cc ஈக்குவலாக தான் கம்பேர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதுவும் அவங்க சொல்கிற மாதிரி தான் க்ளோஸ் டு 300cc அளவாக தான் ஹார்ஸ் பவரும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்துட்டு 300cc மேலேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. யூஸ்வலாக 300-400cc வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35-40-50 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் தான் இருக்கும். பட் இந்த வெஹிக்கிள் வந்து 70 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னா மோட்ஸ், அதுவும் பர்ஃபார்மன்ஸ் கீழே தான் வருது. மோட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து 3 மோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க: கம்ஃபோர்ட், பவர், ஸ்ப்ரிண்ட். கம்ஃபோர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, இந்த பைக்கோட வெயிட்டுக்கும் அந்த கம்ஃபர்ட்டோட பவரும் வந்து பத்தலின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்துட்டு கம்ஃபர்ட் யூஸ் பண்ணோம்னா இவங்க சொல்கிற ட்ரூ ரேஞ்ச் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆமாங்க, யூஸ்வலாக ஈக்கோ மோட் யூஸ் பண்ணாதீங்க தான் நான் எப்பயுமே எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்துட்டு பவர் மோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜென்டலாக ஸ்மூத்தாக த்ராடல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெட்டர் ரேஞ்ச் அண்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பவர் மோட் பற்றி நான் இப்பயே சொல்லிட்டேன். பவர் மோட் இஸ் பெஸ்ட்டு. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிட்டிக்கு ஒரு அளவான ஒரு மோடாக தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ வந்துட்டு சென்னைக்குள்ள ஒரு 40-42 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணினேன். ஃபஸ்ட்டு 16 கிலோமீட்டர்ஸ் போகும்பொழுது சிட்டிக்குள்ளேயும், ரிட்டன் வரும்பொழுது ஹைவே எடுத்து நான் அந்த வழியாக வரும்பொழுது எனக்கு ஸ்ப்ரிண்ட் மோடுக்கு போக வேண்டிய தேவையே கிடைக்கல. ஏன்னா பவர் மோடே வந்துட்டு ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்ப்ரிண்ட் மோடுங்கிறது நீங்கள் தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஓவர் பவர்டாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு ஃபைனான ஹைவேல போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்ப்ரிண்ட் மோடு ஓகே. பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஒரு சிக்னலில் ஃப்ரண்ட்டில் நிற்கிறீங்க, உங்களுக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் ஸ்ப்ரிண்ட் மோடு ஓகே. அதர்வைஸ் வந்துட்டு உங்களுக்கு பவர் மோடே உங்களுக்கு தேவையான பவரை கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேம். ஏன் வந்து இதை நான் சார்ஜிங் கேம்னு சொல்கிறேன்னா, இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ரோவே அதுதாங்க. ஏன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 80% வெறும் 36 minutesல உங்களுக்கு வந்துட்டு சார்ஜ் ஆகும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கார் சார்ஜர் தான். ஈவன் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் நீங்கள் போகல, வீட்டில் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 20 to 80% வந்துட்டு 1 hour ஆயிரும். ஸோ உங்களுக்கு 100% அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு 3.3 kW ஃபாஸ்ட் சார்ஜிங், 5 kW பேட்டரி இருக்குது.
ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 1.5 hour அப்ராக்சிமேட் ஆகும் வீட்டில் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸ்டில் இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஏன் வந்துட்டு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி 5 kW இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் மேட்டர் ஏரா 5000. அது வந்துட்டு வீட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணினீங்க அப்படின்னா 1 kW சார்ஜாக கொடுக்குறாங்க, உங்களுக்கு 5 hours ஆகும். அதே நீங்கள் வந்துட்டு அவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜரில் போய் போட்டிங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு 1.5 மணி நேரமோ 1.25 மணி நேரமோ ஆகும். பட் நீங்கள் எல்லா நேரமும் ஃபாஸ்ட் சார்ஜர் ரிலை பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ஸ்டட் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி யூஸ்வலாக ஈவிஸ்னாலே எல்லாருக்கும் வர ஒரே ஒரு பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்கியான சார்ஜர் தான். நீங்கள் இதில் வந்து சார்ஜர் வந்து கேரி பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஒயர் மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். அதை நீங்கள் வந்து ஒரு 16 amps ப்ளக் பண்ணிவிட்டு இங்கே கனெக்ட் பண்ணி நீங்கள் அதே 3.3 kW ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒயரோட பிக்சர் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரேஞ்ச், அதாவது கிளைம்டு ரேஞ்ச் வர்சஸ் ட்ரூ ரேஞ்ச், அதாவது ரியல் வேர்ல்டு ரேஞ்ச். ரேஞ்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா ராப்டே வந்துட்டு ட்ரூ ரேஞ்ச், அதாவது நீங்கள் ரோட்டில் ஓட்டினீங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னு சொல்கிறாங்கன்னா 130 kilometers கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தா 130ங்கிறது உங்களுக்கு ஒரு 140 கிடைக்கும். அதாவது இவ்வளவு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறதே ஒரு ப்ரோவாக தான் இங்கே தெரியுது. ஏன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்டெல்லாம் வந்துட்டு வெறும் 5 kW பேட்டரியை கொடுத்துட்டு 350 400ன்னு சொல்லி ஐடிசி ரேஞ்சை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இந்த 5 kW பேட்டரி வச்சு 350 to 400 kilometer ஓட்டுறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. ஸோ 5 kW 130 kilometers ட்ரூ ரேஞ்ச் அப்படிங்கிறது நான் ஒரு ப்ரோவாக தான் பார்க்குறேன். ஐடிசி வந்துட்டு எவ்வளோ சொல்கிறாங்க இந்த வெஹிக்கிள்க்குன்னு பார்த்தீங்கன்னா 200 kilometers சொல்கிறாங்க. 200 kilometers பாசிபிள் தான். இதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 5 kW 5000 watts, 5000 watts டிவைடட் பை 40ன்னு போடுங்க. நீங்கள் இந்த வெஹிக்கிளை 40 Wh/km டிரைவ் பண்ணிங்கன்னா அந்த 200 kilometerங்கிறது கிடைக்கும் ரேஞ்ச். அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் பற்றி யூசர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் அவங்க வந்துட்டு கம்ஃபர்ட்டில் 150 kilometers கிடைச்சதாக இந்த வெஹிக்கிள் யூசர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் போயிட்டு வந்த அந்த ஒரு 42 kilometers ரைடில் ரிட்டன் வரும்பொழுது நான் எஃபிஷியன்சியை பற்றி நான் கவலையே படலை. ஏன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் கொளத்தூர் வரைக்கும் போயிருந்தேன். திருப்பி நான் இங்கே ராப்டே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வரணும். கிலோமீட்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரஃப்லி 26 kilometers நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட சார்ஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 75% சார்ஜ் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு நான் எஃபிஷியன்சி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு வந்துட்டு திருப்பி இங்கே ஷோரூம் வரும்பொழுது 40% மிச்சம் இருந்துச்சு. அதாவது 35%க்கு நான் ஒரு 26 kilometers ஓட்டியிருந்தேன். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு மினிமம் ஒரு 80லேருந்து மேக்ஸிமம் 110 115 இந்த ஸ்பீட்லேயே தான் நான் மெயின்டைன் பண்ணேன். ஏன்னா ரோடு நல்லா ஓப்பனாக இருந்துச்சு, ஹைவே, எனக்கு எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் ரஃபாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு எஃபிஷியன்சிங்கிறது லோவாக இருந்திருக்கு. ஸோ அது வந்து தப்பு கிடையாது, அது ஈவியோட நேச்சரே அதுதான். நீங்கள் ஹை எஃபிஷியண்ட்டாக ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரேஞ்ச் கிடைக்கும், ரஃபாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா லோ ரேஞ்ச் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னதை பார்க்க போகிறோன்னா டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உட்காரலாமா, இது வேற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெஹிக்கிளில் உட்காந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீட் ஃபைட்டருக்கான சான்ஸ் தான் இருக்குது வெஹிக்கிளில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்குது. நீங்கள் கம்ஃபர்ட் மோடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சிட்டிங் பொசிஷனும், நீங்கள் வந்து ஸ்ப்ரிண்ட் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த த்ராட்டில் பண்ணும் பொழுது 70 Nm ஆஃப் டார்க்கை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணையில் ஒரு அக்ரெசிவான பொசிஷன் தான் உங்களுக்கு இருக்கும். வெஹிக்கிளோட லுக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக தாங்க இருக்குது. அன்வான்டாக எதுவுமே போல்ட்ஸு நட்ஸு பெருசாக எதுவுமே உங்களுக்கு தெரில. ஒரு 80% வந்துட்டு 80% ஆஃப் த போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரேம் வந்துட்டு ஸ்டீல் ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அலுமினியம் கிடையாது. அதே மாதிரி சீட்டிங் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 790 mm இருக்குது. மேபி ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கு போர்டனாக இருக்கலாம், பட் 790 mmங்கிறது ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கு ஒரு கம்ஃபர்ட் தான். ஸோ யூ நீட் டு டெஸ்ட் இட் வித் ஷார்ட்டர் ரைடர்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் ஸ்டோரேஜ்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு இவி பைக். ஸ்கூட்டராக இருந்திருந்தால் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இருந்திருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறது டசன்ட் மேக் சென்ஸ். டெக்னாலஜி அண்ட் சேஃப்டின்னு வரும்பொழுது ராப்டேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி வைஸ் பேசலாம். டெக்னாலஜின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7-inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7-inch TFT டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா
மோசம் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி பார்த்தா ரிவர் இண்டியா ஆகட்டும், இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸ் ஆகட்டும், என்னதான் அவங்க வெஹிக்கிளில் வந்துட்டு நிறையா ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாலும் அவங்க எங்கே குறை வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல தான். நான் ஈவியில் வந்து மெயினாக எதை நான் பார்க்குறேன் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கணுங்க. ஏன்னா நான் வந்து ஏத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 5 இயர்ஸாக. அந்த 7 இன்ச் டச் டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு வேற எந்த ஒரு ஈவிலையும் அந்த அதை விட சின்ன ஒரு டிஸ்பிளேவாக பார்த்தா மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மை. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஆட்டோமோட்டிவ் கிரேட் லினக்ஸ் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா அவ்வளோ ஸ்மூத்துன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ லேகின்னு சொல்ல முடியாது. ஃபிட்டிங் பர்ஃபெக்ட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இட் ஃபீல்ஸ் லேகி பட் நாட் லேகி, அப்படி தான் இருக்குது. பட் நாட் பேட் டு பி ஹானஸ்ட். சேஃப்டியை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் 2.5 lakh பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்துட்டு டியூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும் என்னென்னா வைப்ரே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் வந்துட்டு காஸ்ட் கட்டிங் எங்கே பண்ணக்கூடாதோ அங்கே தான் பண்ணுவாங்க. பட் ராப்டே வந்துட்டு வைப்ரே கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடியும் ஃப்ரண்ட்லேயும் வந்து வைப்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி பிரேக்ஸ் மட்டும் நல்லா கொடுத்துட்டு டிஸ்க் சின்னதாக கொடுத்தா சரி வராது. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 320 mm, ரியரில் வந்துட்டு 230 mm யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பிரேக்கிங் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நம்ம தமிழ்நாடு, அதுவும் சிறப்பாக சொல்லணும்னா சென்னை டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியும். நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு வரும்பொழுது ஒரு அண்ணன் கிழக்கையும் மேக்கையும் பார்க்காம குறுக்க வந்தார். ஸோ அப்போ நான் ஆப்வியஸாக இந்த வண்டி தான் காப்பாற்றுச்சு. ஏன்னா அது ஹைவே. நான் இப்போ ஒரு 80-100 க்ரூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு நார்மல் தான். அப்போ ஒரு எக்ஸல் காரனை குறுக்க வந்தார். அப்போ எனக்கு இந்த ஏபிஎஸ் தான் என்னை நிஜமாக காப்பாச்சு கைஸ். அதே மாதிரி இன்னொன்று பேசணும்னா டெக்னாலஜி பற்றி பேசல, இன்னொரு விஷயத்தை நான் மறந்துட்டேங்க. ராப்டே மட்டும் கிடையாது லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறது, இன்னொரு இவி பைக் பிராண்டும் யூஸ் பண்ணுறாங்க லினக்ஸ். பட் என்னென்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லினக்ஸ் ஓஎஸில் மேப்பை வந்துட்டு பர்ஃபெக்டாக கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாதுங்க. ராப்டியோட ஒரு பெரிய பிராண்ட் லேக் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் ராப்டி சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். நான் வந்துட்டு இங்கேருந்து கொளத்தூர் போயிட்டு திருப்பி நான் இங்கே சேஃபாக நான் இங்கே ராப்டி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்தேன்னா அது இந்த மேப் மட்டும்தான் காரணம். ஏன்னா நான் சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பைக் ஓட்டுறேன். ஸோ இந்த மேப் இல்லாமல் வேலை நடந்திருக்காது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பிக் அப்ளாஸ். ஓகே, இந்த வெஹிக்கிளோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், அது ஒன்று தான் வந்துட்டு மெயின் ப்ரோவாக நான் பார்க்குறேன். எதுனா அந்த கார் டிஎன்ஏ சிசிஎஸ் சார்ஜிங். நீங்கள் வந்துட்டு பல்கியான சார்ஜர் கேரி பண்ண வேண்டியதில்லை, நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் என்னோடய ஏத்தரில் நான் டெல்லி போகும் பொழுது ஹைதராபாத் வரைக்கும் என்னோடய டாட் சார்ஜர் கேரி பண்ணிட்டு போனேன். டாட் சார்ஜருங்கிறது இவ்வளோ பெருசு இருக்கும், வெறும் 750 வாட்ஸ். அந்த சார்ஜரை பூட்டில் வச்சிட்டோம்னா என்னோடய பூட்டுக்குள்ளே வேறு எதுவுமே வைக்க முடியாது. ஸோ அப்படியெல்லாம் ரைட் பண்ண எனக்கு தான் வந்துட்டு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னு தெரியும். ஏன்னா ஒரு சார்ஜர் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் லேப்டாப் சார்ஜர் மாதிரி நீங்கள் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தெர்மல் மேனேஜ்மெண்ட், அதை பற்றி கண்டிப்பாக பேசியே தான் ஆகணும். அந்த கார் டிஎன்ஏக்கு அடுத்து ஒரு ப்ரோன்னு நான் சொல்லணும் அப்படின்னா தெர்மல் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பேசி ஆகணும். ஏன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்டிவ் கூலிங் கிடையாதுங்க, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ரேடியேட்டர் கிடையாது, ஒரு கூலண்ட் எதுவுமே கிடையாது. வெறும் பேசிவ் கூலிங்கை வச்சு தெர்மல் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஏர் வெண்ட்டெல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஈவன் வந்துட்டு நான் ஸ்ப்ரிண்ட் மோடு போட்டு கண்டினியூஸாக ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்க்கு ட்ரைவ் பண்ணினாலும், அதாவது கண்டினியூஸாங்கிறது நான் ஒரு 100-110 kph சொல்கிறேங்க, அந்த மாதிரி நான் ரஃப்பான ஹேண்டில் பண்ணும் பொழுதும் வெஹிக்கிள் வந்துட்டு எங்கேயுமே வந்து ஒரு பவர் ட்ராப்போ லேகோ நான் ஃபீல் பண்ணலை. நான் வந்துட்டு இப்போ தான் வந்து இவங்ககிட்ட கேட்டேன், எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது சேல்ஸ் ரெப் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்துட்டு ப்ரோ நீங்கள் ஆக்டிவ் கூலிங் யூஸ் பண்ணியிருக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, நோ நத்திங், ஒன்றுமே யூஸ் பண்ண கிடையாது, வெறும் பேசிவ் கூலிங்கில் தான் வெஹிக்கிள் வந்துட்டு கூல் ஆகுது. பட் என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. ஆக்டிவ் கூலிங் இருக்கிறங்காட்டி தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் லேக் இல்லாமல் வண்டி ஓடிச்சுன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அதே மாதிரி எந்த ஒரு வெஹிக்கிள் வீடியோஸ்லேயும் ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வெஹிக்கிள் வாரண்டியை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். பட் இந்த வெஹிக்கிளில் நான் பேசி தான் ஆகணும். ஏன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வாரண்டி 3 years 30,000 kilometers அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்குற மாதிரி. பட் பேட்ரிக்கு வந்துட்டு 8 years 80,000 kilometersங்கிறத அந்த எம்ஆர்பி, அதாவது அந்த வெஹிக்கிளோட ஆன்ரோட் ப்ரைஸ்லேயே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பெரிய விஷயம். ஏன் வந்துட்டு சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஏத்தரில் எடுத்துக்கிட்டிங்கனாலே பேட்டரிக்கு 5 years 60,000 ஸ்டாண்டர்டாக இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த 8 years 80,000 வேணும் அப்படின்னா நீங்கள் 5,500 கட்டணும். ஸோ அதை வந்து இவங்க அந்த எக்ஸ்ஷோரூம்குள்ளேயே வந்துட்டு அடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ரோவாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸுங்க.
பர்ஃபார்மன்ஸ் வந்து சத்தியமாக நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இது பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது, சொந்த செலவில் வந்திருக்கேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். சண்டைக்கு வந்தாலும் சரி, ஐ ஃபெல்ட் லைக் டியூக் 390. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டியூக் 390 மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்ப்ரிண்ட் மோடு. நான் சொல்கிறத நம்பலினா தாராளமாக டெஸ்டட் எடுத்து பாருங்கள். ஓகே, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. என்னடா ரொம்ப நேரமாக வண்டியை பற்றி புகழ்ந்தே பேசிகிட்டு இருக்கிறியே, இதில் எந்த ஒரு கான்ஸுமே இல்லையாடா, கான்ஸ் எல்லாம் எப்படா ஒரு வண்டியை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கான்ஸ்னு என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு டேர்ன் ரேடியஸ் வந்துட்டு இந்த வெஹிக்கிளில் கொஞ்சமே அதிகமாக இருக்குங்க கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா இந்த கான்ஸை வந்து நான் கம்பேர் பண்ணி தான் ஆகணும், கம்பேர் பண்ணாமல் பேசவே முடியாது. அல்ட்ரா வயலட், மேட்டர் ஏரா இதெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது மேட்டர் ஏராவை விட கொஞ்சம் டேர்ன் ரேடியஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது சைட் பை சைடில் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அது நம்ம நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் டெஸ்ட் வீடியோ பண்ணும் பொழுது வி மே ட்ரை டு இன்க்ளூட் தட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெயிட்டுங்க. வெயிட்டை வந்து ஒரு கான்ஸாக சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 177 kgs இருக்குது. இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் ஆல் ரைடர்ஸ், பட் ஒன்ஸ் வெஹிக்கிள் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வெயிட் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. பட் இருந்தாலும் சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்க்கு கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருக்கும், பட் அது போக போக பழகிக்கும். இந்த ரெண்டு தான் எனக்கு கான்ஸாக தெரியுது. ரெண்டுமே வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கான்ஸ். டேர்ன் ரேடியஸ் எல்லாம் ஒரு கான்ஸா. ஹைட்டாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் படுக்க போட்டு இப்படி திருப்பினாங்கன்னா ஈஸியாக திருப்பிக்கலாம். பட் என்னோட ஹைட் நான் 162 சென்டிமீட்டர். ஸோ என்னோடய ஹைட்டுக்கு சொல்லும் பொழுது ஐ ஃபெல்ட் லைக் டேர்ன் ரேடியஸ் லிட்டில் ஹை. அடுத்து வெயிட் அதே மாதிரி எனக்கு வந்து வெயிட் நார்மலாக தான் தெரியுது, பட் சம் மே ஃபீல் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது ரெண்டு மட்டும்தான் எனக்கு கான்ஸாக தெரியுது. மற்றபடிக்கு கான்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு வெஹிக்கிளை நான் எதுவும் பார்க்கல. மேபி நீங்கள் யாராவது இந்த வண்டி வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கான்ஸ் தெரியும்னா சொல்லுங்கள். அதை நம்ம நெக்ஸ்ட் நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் வீடியோ பண்ணும் பொழுது நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரைஸ், கான்ஸ்க்குள்ளே ஒரு ப்ரோ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. இப்போது இந்த பிராண்டில் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தான் நான் கார் சார்ஜிங் டெக்னாலஜின்னு சொல்லிட்டேன்ல. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கு எக்ஸ்ட்ரா பே வாங்குறது கிடையாது. ஒன்று, அதே மாதிரி கலர் 6 கலர் வச்சுக்கிறாங்க. 6 கலருக்கு ஒரே ரேட்டு தான். எங்கள் பங்காளி ஏத்தர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்தாவில் 3 கலர் இருக்குது. 3 இருக்குது, மோனோ, டியோ, மேட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த 500-1000 டிஃப்ரென்சஸ் வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா பேர் பேசுகிறதும் இதே தான். ஏத்தர் ஸ்டாக் ப்ரோக்கு 20,000 ரூபா கேட்குறாங்க ப்ரோ அப்படின்னு. அந்த விஷயமும் இவங்க வந்து பண்ணலை. சாஃப்ட்வேர் வந்து வெஹிக்கிளோடைய இன்க்ளூடட் தான். பட் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 1500 மாதிரி அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு சிம் வேணும் அப்படின்னா, அதாவது டிஸ்பிளேயோட அட்டாச்சு சிம் வேணும் அப்படின்னா, மேபி நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் உங்களோட ஓன் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1500மே ஒரு ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வேர்டிக் டைமுக்கு வந்துட்டோம். அதாவது இறுதி தீர்ப்பு என்னென்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, யாரை விட நல்லா இருக்குது யாரை விட நல்லா இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இறுதி தீர்ப்பில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்துட்டு ராப்டி வந்துட்டு பெட்டர் தான் அல்ட்ரா வயலட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு வந்து கேட்டுட்டிங்கன்னா, ஒரு அல்ட்ரா வயலட்னு எடுத்துட்டா அவங்க ஒரிஜினல்னு ஒரு மாடல் வச்சுருக்குறாங்க. என்றைக்குமே இந்த லோ மாடல் வந்து பேசவே கூடாதுங்க. என்றைக்குமே கம்பேர் பண்ணால் டாப் மாடல் தான். இப்போது ராப்டில் எது டாப் மாடல்? E30 ஒரே ஒரு மாடல் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் டாப்பு. அல்ட்ரா வயலட்டில் எது டாப் மாடல்? அல்ட்ரா வயலட் ரீகன் ப்ளஸ்ன்னு என்னமோ விட்டுருக்குறாங்க. அது சின்ன சின்ன வாரண்டி அண்ட் ஸ்டப்ஸ் தான் வந்து மாறுதோ தவிர அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இந்த ரேப்டையும் அல்ட்ரா வயலட் ரீகன் இருக்குது பாருங்கள், F77, X47, அந்த ரீகனை வந்துட்டு கம்பேர் பண்ணணும்னா இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. எதனால்? வெறும் 2.5 லட்ச ரூபா. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா, வெறும் 2.5 லட்சம்னு. அந்த வெறும் 2.5 லட்சத்தை இது வந்து ப்ரூவ் பண்ணுது. இந்த 2.5 லேக்குக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அதுக்கு மேலேயே கொடுத்துருக்குறாங்க. உதாரணம் தான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. டியூவல் சேனல் ABS, பைப்ரே, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பெரிய டிஸ்க்கு, பின்னாடி டிஸ்க்கு எல்லாமே வந்துட்டு தேவையானதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸ் ட்ரைவ் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா பெல்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஈஸி லோ மெயின்டெனன்ஸ் தான். எப்படி பார்த்தீங்கன்னா அனுசரித்து ஒரு 15,000 கிலோமீட்டர் 16,000 கிலோமீட்டருக்கு ஓடும். ஸோ அதனால தான் வந்துட்டு இட் இஸ் பெட்டர் தேன் அல்ட்ரா வயலட்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி 3 பிராண்டாக வந்துட்டு இப்போ கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, அல்ட்ரா வயலட், ராப்டி, மேட்டர் ஏரா 5000+. அல்ட்ரா வயலட் வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிங்கு. மேட்டர் வந்துட்டு கியர் டிவி பைக், அதாவது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கியர் டிவி பைக்.
ராப்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பொசிஷனில், அதாவது பெட்டர் தேன் மேட்டர், லிட்டில் லோவர் தேன் அல்ட்ரா வயலட். பட் ஆனால் இவங்க காஸ்ட்டுக்கும் இவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ராப்டி வந்துட்டு ப்ராக்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சார்ஜிங் லிபரல். நீங்கள் எங்கே வேணால் இந்த வண்டியை தூக்கிட்டு போய்க்கலாம். கரண்ட் இருந்தால் மட்டும் போதும், அங்கே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் வேர்டிக் டைமில் இங்கே ஒரு அம்மனி வந்திருக்கேன். இதான் வந்துட்டு ஃபைனல் வேர்டிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நிஜமாகவே நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷெஃப் அருண்டா டிவி. இன்னொரு நல்ல பெட்டரான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் அருண்.